கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக நிர்வாகி நாகை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். வழக்கில் தொடர்புடைய 10 பேர் சிக்குவது எப்போது? கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி சேவியர் குமார். மயிலோடு புனித மிக்கேல் தூதர் ஆலய பங்கு உறுப்பினராக உள்ள சேவியர் குமார் ஃபாதரியார் ராபின்சன் குறித்த சில தகவல்களை வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பினார். இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கடந்த 20ஆம் தேதி சேவியர் குமார் அயன் பாக்ஸால் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஃபாதரியார் ராபின்சனுக்கு ஆதரவாக செயல்பட்ட தக்கலை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து சேவியர் குமாரை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. கொலை சம்பவம் குறித்து ஃபாதரியார் ராபின்சன், திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு உட்பட 13 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட 13 பேரும் தலைமறைவாகிவிட்டனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஃபாதரியார் ராபின்சன் திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி வரதராஜன் முன்னிலையில் கடந்த 24ஆம் தேதி சரணடைந்தார். வழக்கில் முதல் குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த திமுக தக்கலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவரை போலீஸ் காவல் எடுத்து விசாரணை நடத்துவதற்கான பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்த ஃபாதரியார் ராபின்சன் திங்கட்கிழமையன்று இரணியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அவரிடம் 2 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கியதை தொடர்ந்து போலீசார் அவரை அழைத்து சென்றனர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சேவியர் குமார் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து ஃபாதரியாரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சேவியர் குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் 10 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.